Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர், தென் அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றியும் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டுலமா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் நம்ம பார்க்குறோம். யூனிட் 7 சப்ளிமெண்ட்ரி ரீடராக 10th இங்கிலீஷ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற ஸ்டோரி வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த பார்ட் 1க்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போ ரிமைனிங் ஸ்டோரியை பார்ட் 2 இந்த வீடியோவில் ரிமைனிங் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அது செகண்ட் பார்ட்டு. தேர்ட் பார்ட்டில் வந்து ரிமைனிங் ஸ்டோரி பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம் அவருடைய அங்கிள் கூப்பிட்டு நான் வந்து விலை மதிக்கல ரூபீஸு, பியர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன், அந்த பெட்டிக்குள்ளே வச்சுருக்கேன், இது எல்லாமே உனக்கு தான், என்னுடைய அடுத்த வாரிசாக நான் உன்னை தான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே நீ எடுத்துக்கோ, ஆனால் அதுக்காக நீ வந்து நான் இறக்கும் தருவாயில் இருக்கிறேன் இல்லையா, ஸோ நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய ஈமச்சடங்குக்கான அந்த செலவை மட்டும் நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். I must say that I never looked forward to any expenditure with more pleasure than to what it would cost me to put him away in the earth. As I rose to go, he said. ஓகே, அவர் வந்து டாம் நினைக்கிறான், இவ்வளோ பெரிய விலை மதிப்பை மிக்க பொருள்கள்லாம் நமக்கு தரும்பொழுது அவருடைய அந்த ஈமச்சடங்கை ஏற்றுக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன், ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஆஸ் ஐ ரோஸ் டு கோ, நான் எழுந்திருக்க போகிற டைமில் என்னுடைய அங்கிள் என்ன சொன்னார் அப்படின்னா, டாம் கிட்ட அவருடைய அங்கிள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த ரூபீஸ் ஆர் வேல்யூபிள், தே ஆர் இன் மை சேஃப் அட் தட் ட்ரஸ்ட் கம்பெனி. ரூபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள், விலை மதிப்புத்தக்கது. அது வந்து என்னோடய பத்திரமா நான் சேஃபாக வந்து இந்த ட்ரஸ்ட் கம்பெனி அந்த பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். பிஃபோர் யூ அன்லாக் த பாக்ஸ், பி வெரி கேர்ஃபுல் டு ரீட் எ லெட்டர் விச் லைஸ் ஆன் டாப் ஆஃப் இட். நீ வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே நான் ஒரு லெட்டர் வச்சுருக்கேன், அந்த லெட்டரை ரீட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பி ஷுர் நாட் டு ஷேக் த பாக்ஸ், அந்த பாக்ஸ் எதுவும் ரொம்ப ஆட்டாத, ஷேக் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. ஐ தாட் தட் இஸ் ஓட், இது என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் வந்து டாம் வந்து திங்க் பண்ணுறாரு. இது என்ன ஒரு மாதிரி இவர் சொல்கிறாரு இப்படிலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. டோன்ட் கம் பேக், ஐ விடன் ஹெசிடென்ட் திங்ஸ், நீ திரும்பவும்லாம் இதை பற்றி வராத, இதை பற்றி யோசிக்காத அப்படின்ற மாதிரி, அவசரப்படுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகே, ஹி டைட் தட் நெக்ஸ்ட் வீக் அண்ட் வாஸ் ஹேண்ட்ஸம்லி பரீட். அவர் சொன்ன அடுத்த வாரத்தில் அவர் வந்து என்ன பண்ணார், இறந்துட்டார். ஃபிலிப்ஸ் வந்து இறந்துட்டார். அவருடைய அந்த ஈமச்சடங்கு எல்லாமே இவருடைய டாம் வந்து செலவு பண்ணி அவரை வந்து இது பண்ணிடுறாங்க. த டே ஆஃப்டர் ஹிஸ் வெல் வாஸ் ஃபவுண்ட் லீவிங் மீ ஹிஸ் ஹியர். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த பாக்ஸ் இருக்கிற இடம் வந்து கிடச்சிது கையில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இவரை தான் வந்து வாரிசாக சொல்லியிருக்கிறாரு. ஐ ஓப்பன் ஹிஸ் சேஃப் அண்ட் ஃபவுண்ட் இட் இன் நத்திங் பட் அன் அயர்ன் பாக்ஸ் எவிடென்ட்லி ஆஃப் ஹிஸ் ஓன் மேக்கிங், ஃபார் ஹி வாஸ் எ ஸ்கில் ஒர்க் மேன் அண்ட் வெரி இக்னீஷியஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அது ஞாபகம் இருக்குது. அப்போ தான் அவர் திங்க் பண்ணுறாரு, என்ன அவர் வந்து ஒரு மெக்கானிக்குன்னு பார்த்தோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி பாக்ஸ் செய்யறதுலாம். ஸோ இவர் ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறாரு. த பாக்ஸ் வாஸ் ஹெவி அண்ட் ஸ்ட்ராங். அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அபவுட் 10 inch லாங், 8 inch வைட் அண்ட் 10 inch ஹைட். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 inch லாங்கு, 8 inch வைட் அகலமும், அப்புறம் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 inch ஹைட். அந்த மாதிரி ஹெவியாக இருக்குது அந்த பாக்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் இட் லெட்டர் டு மீ இட் ரன் தஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மேலே ஒரு லெட்டர் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த லெட்டர் வந்து டாம் கையில் கிடைக்கிது. அந்த லெட்டரை வந்து அவர் ரீட் பண்ணுறாரு. டியர் டாம், திஸ் பாக் கண்டைன் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெரி ஃபைன் பிஜின் பிளட் ரூபீஸ். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜின் ரெட் ப்ளூபீஸ்னால் ஒரு விலை மதிப்பத்துக்கு இது இருக்குது அந்த பாக்ஸ்குள்ளே அப்படின்னும். அண்ட் எ லாட் ஆஃப் டைமண்ட், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விலை மதிப்பிக்க டைமண்ட்ஸும் இருக்குது. ஒன் இஸ் ப்ளூ, எ பியூட்டி, அது ப்ளூ கலரில் இருக்கிறது ரொம்பவுமே அழகாக இருக்கும். தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பியர் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் க்ரீன் pearl and
a necklace of pure blue pearl for which any woman would sell her soul of her affection. அதில் பார்த்தா அப்படின்னா 100க்கும் மேலே பியர்ஸ் இருக்குது அப்படின்னும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு நெக்லஸ் இருக்குது ப்ளூ கலரில். அந்த நெக்லஸ் பார்த்தா அப்படின்னா எந்த உமனாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய அஃபெக்ஷன் யாரை ரொம்ப விரும்புகிறாங்களோ அவங்கள கூட விட்டுட்டு அந்த மேலே ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா உமனுக்கும் அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாருமே பிடிக்கும், அந்த நெக்லஸ் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. ஐ தாட் ஆஃப் சூசன். இவர் நினைக்கிறாரு, அந்த லெட்டர் படிக்கும்போது டாம் வந்து நினைக்கிறாரு, ஓகே இது அப்போ சூசனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு. சூசன்ன்றது யார்? டாம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற கேர்ள். ஐ விஷ் you to continue to have the expectations and continuously to remember your dear uncle. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ எப்போவுமே அங்கிள்கிட்டேருந்து இந்த கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் டாம் அப்படின்னு சொல்கிறார். ஐ would have left these stones to some charity but I hate the poor as much I hate your mother's son yes rather more. அவர் அந்த அங்கிள் சொல்கிறாரு, உங்கள் அம்மா எனக்கு வந்து புவர் இவங்களெல்லாம் பிடிக்காது, மதர்ஸ் சன் அப்படின்னும் போது இந்த இடத்துல டாமை சொல்கிறாரு, அந்த மாதிரி தான் உன்னையும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் அவனுக்கு தான், டாமுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, த பாக்ஸ் கண்டைன் இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம். அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம் இருக்குது அப்படின்றார். என்னென்னா, which will act that certainty as you unlock it and explore 10 ounces of my improved supersensitive dynamite known to be accurate there are only 9.5 inch. அதாவது ஒரு வெடிப்பொருள் உள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறார். ஓகேங்களா, அந்த 10 ones அப்படின்னும் போது அதில் வந்து இல்லை 9.5 ones தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வெடிப்பொருளை வந்து அது உள்ளே இருக்குது, அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறது. டவுட் மீ ஓப்பன் இட் அண்ட் யூ வில் burn அண்ட் அட்டம்ஸ். அதாவது நீ என்னை சந்தேகப்பட்டு அதை ஓப்பன் பண்ண அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து வெடிச்சிரும். Believe me and you will continue to numerous expectations which will never be fulfilled. நீ என்னை நம்பி ஓப்பன் பண்ண அப்படின்னா அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் உனக்கு தான். As a considered man, I console extremely care to handling the box. என்ன இப்படி இருக்கே இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வியவுக்கு பார்க்குறான். Don't forget your affectionate. இது உன்னுடைய இதை வந்து மறந்துடாத அப்படின்னு சொல்லி அங்கிள் வந்து எழுதியிருக்காரு. அதாவது இந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற ப்ரீஷியஸ் திங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, டைமண்ட் இருக்குது, ரூபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அந்த அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, முழுமையாக என்னை நம்பி அங்கிள் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நமக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்னு, இது உள்ள நிறைய திங்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீ ஓப்பன் பண்ண அப்படின்னா அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் உனக்கு தான். இல்லை கொஞ்சம் சந்தேகத்தோடு ஓப்பன் பண்ண அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து வெடிச்சிடும், ஸோ அந்த ரூபீஸ் எல்லாம் போயிடும், உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். இது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டாம் வந்து இதுதான் வந்து டிலம்மா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவன் வந்து டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கணும், இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா. ஏன்னா அவன் கையில் இருந்த எல்லாத்தையுமே அந்த ஈமச்சடங்குக்காக செலவு பண்ணிட்டான் இல்லையா. ஸோ இதை தான் அவன் பெருசாக நம்பியிருக்கான். ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே தான் இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஐ ஸ்டூட் அப்பீல்ட் the key in my hand. What is true? What is lie? I had spent all my savings on the funeral. I was poorer than ever. அவன் வந்து அந்த கீ கையில் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸ் மேலே லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டரை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக நிற்கிறான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா, நான் எல்லாமே என்னுடைய சேவிங்ஸ் எல்லாமே அந்த சடங்குக்காக யூஸ் பண்ணிட்டேனே, நான் முன்னையே ரொம்ப புவர் தான், இப்போ இன்னமும் ரொம்ப ஏழையாயிட்டேனே அப்படின்னு வந்து அவர் ஃபீல் பண்ணிட்டார். ரிவர்மிங் த வேர்ட்மேன் ஆடிட்டினா நம்ம முன்னாடியே பார்த்தோம் அந்த வேர்டுக்கான மீனிங்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ட் 1ல். ஆடிட்டி அப்படின்னா த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் பெக்யூலியர், ஒரு வழக்கத்திற்கு மாறாக ஒரு புதுமையாக. ஓகே, நெக்ஸ்ட் மேலிஸ்னால் ஒரு விரோதமானது. ஓகே, ஹிஸ் கிளவர்னஸ் த மிஷன் ஆர்ட் அண்ட் த பேட்டர்ன் எக்ஸ்ப்ளோசிவ் விச் ஹேட் ஹெல்ப் டு மேக் ஹிம் ரிச். அதாவது அவன் வந்து அப்போ தான் திங்க் பண்ணுறான், அவர் வந்து அங்கிள் வந்து நமக்கு நல்லது செஞ்சுருக்கிறாரா இல்லை நமக்கு ஏதாவது துரோகம் செஞ்சுருக்காங்களா, இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவுமே வந்து அவருடைய கிளவர்னஸை வந்து வியந்து யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கிறான். ஐ கேரிட் த அயன் பாக்ஸ் மீன்ஸ் அந்த பாக்ஸ் வந்து அயன். ஓகே, அதனால் அது அயன் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அவே டு மீ லார்ஜஸ் செட் இட் டவுன் வித் கேர் இன் த க்ளோசட் த லேட் கீ ஆன் இட் அண்ட் லாக்டு த க்ளோசட். அதாவது
அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அவன் தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கபோர்டில் வச்சு நல்லா லாக் பண்ணிடுறான் அந்த இதை. ஏன்னா அவனால் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே இருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணிடுறான், அவன் எங்கே இருக்கிறாங்களோ, டாம் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடுறாரு, சேஃபாக வச்சிடறாரு. Then I sat down, as it hopeful, and began to extreme my ingenuity, open ways of opening the box without being killed. அதாவது அதில் இருக்கிறது அந்த இது வந்து பாக்ஸ் வந்து சிதைவடையாமல் எப்படி இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்குறான். தேர் மஸ்ட் பி அ வே, ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணிகிட்ருக்கார். ஆஃப்டர் எ வீக் ஆஃப் வைன் திங்கிங் I bethought me one day that it would be easy to explore the box by unlocking it at the safe of distance, and arranged a plan with wires which seemed as if it would answer. அவர் வந்து இந்த மாதிரி அந்த பாக்ஸை எப்படிலாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றதுலேயே அவரோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. அப்போ திங்க் பண்ணி பார்க்குறாரு, இந்த பாக்ஸை நம்ம எங்கேயாவது ரொம்ப தூரமாக வச்சு, ஏன்னா வெடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்களே, அதனால் ரொம்ப தூரமாக வச்சு ஏதாவது ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. But when I reflected on what would happen when the dynamite scattered the rubies, I knew that I should be one the richer. For hours at time I sat looking at the box and handling the key. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறோம், அச்சோ வெடிச்சிருச்சுன்னா நம்ம இவ்வளோ அங்கே இருக்கிற ரூபீஸும் அதில் இருக்கிற ரூபீஸும் சிதைந்துரும், நம்ம யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும், அப்புறம் எப்படி நான் வந்து பணக்காரன் ஆக முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸையும் கீயும் வச்சுட்டு அவன் அதையே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். At last I hitched the key on my watch hair. அங்கே இருக்கிற பிளேஸில் ஒரு வாட்ச் க்ராடில் இருக்கிற பிளேஸில் வந்து கீயை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. கீ வச்சுட்டு நம்ம வெளியில் அந்த வேலையாதுக்கே போகலாம் அப்படின்னு. But then it occurred to me that it might be lost its stone. Turning this, I kept fearful that someone might use it to open the box. அப்போ யோசிக்கிறா, அந்த கீயை எடுத்துகிட்டு யாராவது வந்து அந்த பாக்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணி அவங்க எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லி, இல்லை நம்ம அந்த கீ அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுறா. திஸ் ஸ்டேட் ஆஃப் டவுட் அண்ட் ஃபியர் லாஸ்டட் வீக்ஸ். இந்த மாதிரியும் அவனுடைய நாட்கள் வந்து வைக்கலாமா வேண்டாமா, கீ எங்கே வைக்கிறது, இல்லை எப்படி சேஃபாக வைக்கிறது, இல்லை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லியே அவனோட திங்கிங் ஃபுல்லாக எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் போயிட்டுருக்கு. until I became nervous and began to treat that someone accident might happen that it box. அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில், ஏன்னா அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த பெட்டியை வந்து ஷேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி ஷேக் ஆகிடுமோ, அந்த பெட்டிக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ அப்படின்லாம் அவர் திங்க் பண்ணுறாரு. எ பக்லர் மைட் கம் அண்ட் boldly carry it way and force it open and find it weak frauded of it my uncle. யாராவது திருடர்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம அங்கிளை பற்றி, இல்லை அவங்களுக்கு யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அவன் வந்து பயப்படுறான். when the rumble and vibration caused by the heavy vans in the street became lost terror. அதாவது வந்து யோசிக்கிறாரு, ஹெவியாக ஏதாவது வந்து ஒரு வேனோ ஒரு பஸ்ஸோ வெளியில் போனால் கூட இது ஷேக் ஆகி வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயப்படுறார். worst of all my salary was reduced. இந்த மாதிரி அவன் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல், அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணவும் முடியாமல் வேறு எப்படிலாம் சேஃபாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னே அவன் திங்க் பண்ணி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கனால அவனுடைய சேலரியும் குறைஞ்சிட்டே வந்துச்சு. அண்ட் ஐ saw the marriage was out of the question. ஒரு கட்டத்தில் அவனுடைய மேரேஜும் கொஷினாக தான் இருந்துச்சு, நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு. ஏன்னா அவன் எந்த ஒர்க்குமே பண்ணுறது இல்லையே, ஸோ அதனால் சேலரி கம்மியாயிடுச்சு, மேரேஜுமே கொஷின் ஆயிடுச்சு. இன் மை despair of consulted Professor Clinch about my dilemma. ஓகே, அவர் அப்போ தான் நினைக்கிறாரு, சரி ஓகே நம்ம அந்த ப்ரொஃபஸர் கிளின்ச்சை போய் பார்க்கலாம், ஏதாவது ஒரு கவுன்சிலிங் நமக்கு கொடுப்பாரு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. And as to some safe way for getting at rubies, he said that if my uncle had not tried, there was none that would not renew the stones, especially the pearl, but that was silly tale and altogether incredible. I offered him the biggest ruby in which to test his opening. He did not desire to do so. அவர் அந்த அங்கிள் கிட்டே போனவுடனே அந்த அங்கிள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் கிளின்ச் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது உங்கள் அங்கிள் வந்து பொய்யெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உள்ளே இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்கனால கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும், ரூபீஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது பார்க்குறதுக்கு ஒரு சில்லியாக தான் தெரியுது. இது ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கும் தெரியல, இது உண்மையாகவும் இருக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டாம் சொல்கிறாரு, ஓகே நீங்கள் இது உண்மை இல்லை அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் விலை மதிப்பு அதிகமாக எது இருக்குதோ அதை வந்து பிக்கஸ்ட் ரூபி வந்து நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன், நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டாம் சொல்கிறான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை ப்ரொஃபஸர் கிளின்ச்சும் என்னென்னு முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது வெடிச்சிருமச்சு பயம். அதனால் அவர் வந்து ஹீ டிட் நாட் டிசைர் டு டூ ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவருமே விரும்பலை. டாக்டர் ஸ்காஃப், மை அங்கிள்ஸ் டாக்டர். அதுக்கப்புறம் அவர் டாக்டர் ஸ்காஃப் கிட்டே போகிறாரு. சார் அவர் ஏதாவது வந்து ஒரு நான் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது சொல்வாரா இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்க போகிறாரு. Believed the old man's letter and added a caution which was entirely useless, for by this time I was afforded to be the room with the terrible box. போய் கேட்குறாரு. ஆனால் அவரும் எதுவும் ஒரு மாதிரி நம்பிக்கை கொடுக்குற மாதிரி எந்த ஒரு விஷயமே சொல்லலை. ஸோ அதனால் அவர் வந்து ரூம்க்கே வந்து திரும்பவும் வந்து அந்த பாக்ஸே பார்த்துட்டே இருக்கிறாரு. அட் லாஸ்ட் த டாக்டர் கைண்ட்லி வார்ன்ட் மீ that I was in danger of losing my mind with too much thought about my rubies. அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து ஒரு அட்வைஸ் வார்ன் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து இந்த திங்கிங்லே தான் அதிகமாக இருக்கிற, உன்னுடைய மைண்டு ஃபுல்லாக அந்த ரூபீஸ் மேலே தான் இருக்குது, அதனுடைய இதிலேருந்து நீ வெளியில் வா அப்படின்னு சொல்கிறார். ஐ டிட் நாட் நத்திங் லெஸ் பட் கண்ட்ரியூ will plans to get them safely. அவனுக்கு வந்து அந்த ரூபீஸை எப்படியா சேஃப்டாக எடுக்கணுமே தவிர அதுக்கு பிளான் பண்ணணும், அதுக்காக தான் அவன் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறானே தவிர வேறு எந்த ஒரு ஒர்க்குமே டாம் வந்து பண்ணவே இல்லை. ஐ ஸ்பெண்ட் ஆல் மை ஸ்பேர் ஹவர்ஸ் அட் ஒன்ஸ் டு கிரேட் லைப்ரரிஸ் ரீடிங் அபவுட் த டைனமைட். அதாவது அவனுடைய எல்லா டைமிங்கும் 24 ஹவர்ஸுமே அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பாக்ஸை எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி தான் அவனோட திங்கிங் இருக்குது. லைப்ரரியில் போயிட்டு பெரிய டைனமிட் புக்கெல்லாம் எடுத்து ரீட் பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா? ஓகே, இதோடு இந்த ஸ்டோரி இருக்கட்டும். பார்ட் 3ல் ரிமைனிங் ஸ்டோரி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.